மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதிக செலவு பண்ணி கடையில் வாங்காமல் ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சு செய்கிற சாஸஸோடைய ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ், மயனீஸ் அண்ட் பீஸா சாஸ் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே அரை வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கலருக்காக 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சூடு ஆறுனதுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா தான் டொமேட்டோ சாஸோட கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். பச்சை வாசம் போனதுமே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ தக்காளிக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு சுகர் நல்லா கரைஞ்சதுமே கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் அதில் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக கரண்டியில் பின்பக்கத்தில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக வரும். இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், நம்மளுடைய டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆகிடுச்சு. இந்த டொமேட்டோ சாஸில் நான் செஞ்ச பொரிட்டோ ஃபிங்கர்ஸ் தான் டிப் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதனுடைய ரெசிபி என்னோட சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சில்லி சாஸோடைய ரெசிபி பார்த்துடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதே 1 கப் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. லைட்டாக கொதி வந்ததுமே கொஞ்சம் போல் சால்ட் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு சூடு ஆறுனதுமே இந்த பச்சை மிளகாயை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை வடிகட்டிட்டு அதே கடாயில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிட்டு இருங்க. அதே டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி தட்டாமல் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை பச்சை வாசம் போனதுமே கடாயில் சேர்த்துட்டு கெட்டி தட்டாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சில்லி சாஸும் ரெடி ஆகிடும். பாருங்கள், கரண்டியில் இந்த மாதிரி பண்ணி எடுத்திங்கன்னா ப்ளைனாக வரும். அவ்வளோதான், இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நான் செஞ்ச ஃப்ரைட் ரைஸ் கூட தான் இதை சர்வ் பண்ணேன். அதனுடைய ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்பவே ஈஸியான சோயா சாஸ் தான். ஸோ சோயா சாஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுகரை ஆட் பண்ணிவிட்டு கேரமலைஸ் பண்ணணும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். கேரமலைஸ் பண்ணுறதுல தான் கரெக்டான பக்குவம் இருக்குது சோயா சாஸுக்கு. கொஞ்சம் முன்னாடியே வாட்டர் ஆட் பண்ணிட்டா தேன் கலரில் இருக்கும். லேட்டாக பண்ணினா கரிஞ்சு போயிடும். அதனால கரெக்டாக இந்த கலர் வந்ததுமே 1 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த சுகர் எல்லாம் கரையிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி போயிடும். கரெக்டான டைம் எப்படி ஃபைன் பண்ணுறதுனா, சுகர் கேரமலைஸ் ஆகிட்டு மேலே நல்லா நுரையாக வரும். அதுதான் பர்ஃபெக்ட் டைம். அப்போ நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்ததுமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டிங்கன்னா லைட்டாக பேனை சாய்ச்சி பார்த்தீங்கன்னா ஆயில் மாதிரி இருக்குது இதோடைய கன்சிஸ்டன்சி. இல்லை ஒரு கரண்டிலேயோ கப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி லைன் போட்டு பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சோயா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த சோயா சாஸ் செய்கிறதுக்கு அதிகமான பொருள் எதுவுமே தேவைப்படலை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்பவும் ஈஸியாகவே செஞ்சாச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 3 மந்த்ஸ் வரைக்கும் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இனிமேல் நீங்கள் கடையிலலாம் போய் வாங்க வேண்டாம், அழகாக ஈஸியாக வீட்டிலையே செஞ்சுக்கலாங்க. நான் இந்த சோயா சாஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸும் ஃப்ரைட் ரைஸோடைய சைட் டிஷ் ட்ரை சிக்கன் மஞ்சூரியனும் செஞ்சுருந்தேன். ஸோ இதனுடைய ரெசிபி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபி 2 மினிட்ஸ் மைனஸ் தான். 2 வேக வச்ச முட்டையை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 2 ஸ்பூன் அளவுக்கு வாட்டரும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 மந்த் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இருந்ததுங்க. உங்களுக்கு சம்டைம்ஸ் முட்டையோட ஸ்மெல் வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். சிக்கன் தந்தூரி ஆகட்டும், பர்கர் ஆகட்டும், கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக பொருந்துங்க இந்த மைனஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் ரிங் ஆனியன் இதில் டிப் பண்ணி சாப்பிட்டேங்க. அடடா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஃபைனலாக பீட்சா சாஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ராஸ் ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் போல் தக்காளி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி க்ராஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இப்போ இதெல்லாம் ஒரு கடாயில சேர்த்துட்டு, ஒரு 2 காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதனுடைய தோலெல்லாம் நீக்கிட்டு சூடு ஆறுனதுமே, மிக்ஸர் ஜார்ல சேர்த்துட்டு கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. பீஸா சாஸுக்கு கொர கொரப்பா இருந்தா தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா சூடானதுமே ஃபைனா சாப் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பூண்டு அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 பாகம் வெங்காயத்த இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் இதில சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த டொமேட்டோ சாஸையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பீஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு. நான் செஞ்ச பீஸாவில் இந்த பீஸா சாஸை ஆட் பண்ணிவிட்டு, நல்லா சீஸ் எல்லாம் தூவிட்டு, நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணி எடுத்தேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி சாஸஸ்னால தான் நம்ம நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ் வீட்டில் செய்யாமல் நம்ம தவிர்த்துக்கிறோம். அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டிலேயே இருந்ததுன்னா ஹாப்பி தானே. ஸோ இதெல்லாம் ஈஸியாகவும் செய்ய முடியும்னா டபுள் ஹாப்பி தான். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.